ஹாய் காய்ஸ், இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, மண்ணை கொட்டுறாங்க. மண் வந்து வீடு கட்டியிருக்காங்க. இங்கே வீடுக்கு மண் கட்டல, மணலை கட்டிகிட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு காட்சி இந்த செஞ்சியில். சரிங்களா, மண்ணல் கொட்டி வீடு கட்ட போகிறாங்க. மண் கட்டிட்டாங்க, அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டிட்டாங்க. அதனால் இந்த டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. இதை வந்து நாங்கள் வந்து தங்கலாங்காடின்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்னென்னு சொல்லுவீங்கன்னு தெரில. நாங்கள் மலேசியாவில் தங்கலாங்காடின்னு சொல்லுவோம். தங்கலாங்காடி இருக்குது, ஒரு கார் இருக்குது. சரிங்களா, காரு பாருங்கள், அவசரமாக போகிறாரு. அவசரத்துக்கு பிறந்தவங்கலாம் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹெல்ப் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த ரோடை வந்து பிளாக் பண்ணிவிட்டு சைக்கிளில் போயிட்டுருக்காங்க எல்லோரும். அந்த பக்கம் இந்த ஆள் வந்துட்டு இருக்காங்க. வந்து லோரி இது பாருங்கள், இந்த ஆட்டோவுக்கு பாருங்கள் என்ன அவசரம்னு. இந்த லோரி போகிறாங்கட்டும் இது போகிறாங்களாம். ரொம்ப அவசரங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து கோச்சிக்காதீங்க. ஒரு பொறுமை, ஒரு கிவ் அண்ட் டேக்குன்றது இல்லைங்க. இதை வந்து ரொம்ப நீங்கள் இதெல்லாம் வந்து கற்றுக்கணும். பொறுமையாக போகிறது எல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்னஸாக இருக்கும். மறுபடியும் இன்னொரு லோரி வந்துருக்குது, அது மணல் கொட்ட போகுது. இந்த மணல் கொட்டுற காட்சிங்க பாருங்கள். இவர் அழகா வந்துட்டார். ஐயோ, அழகாக வந்து இந்த மணல் கொட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் அவசரம் பின்னாடி அடித்தார், இல்லைன்னா உழுதுருப்பார் உள்ள. இங்கே மணல் கொட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க, கொட்டிகிட்டு இருக்காங்க. மணல் தான் இது, மண் கொட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு போலீஸ்காரர் நிற்கிறாரு, என்னன்னு தெரில, திடீர்னு வந்து நிற்கிறாரு. மறுபடியும் அந்த லோரி போகுது. சரிங்களா, அந்த போலீஸ் என்னமோ சொல்கிறாரு. ஓகே காய்ஸ், இன்னும் அடுத்த காணொலி சந்திப்பு வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.